சரி, நம்ம இன்னைக்கு வந்து அடுத்த டாபிக் போனோம். ஓகேங்களா? அடுத்த டாபிக் என்னன்னா நமக்கு 5 டாபிக் இருக்குது. அது என்னது? காம்போனன்ட்ஸ், மாடியூல்ஸ். கேக்குதா? கேக்குது. காம்போனன்ட், டைரக்டிவ், மாடியூல், சர்வீஸ். மாடியூல்ஸ் போட்டேன். சர்வீஸ், ரூட்டிங், பைப்ஸ். சரி, இது வரைக்கும் ஃபீச்சர்ஸ் சில பார்த்துருக்கோம். ஆங்குலர் ப்ரொவைட் பண்ற ஃபீச்சர்ஸ் என்னென்னது? ரூட்டிங் பில்டினா தரான், நம்ம கஷ்டப்பட்டு வெளியில எங்கேயும் போய் தேட தேவையில்ல. ரவுட்டிங் மாடியூல் அவங்களே கொடுக்குறாங்க, ரைட்டா? இதெல்லாம் நம்மளும் எழுதலாம், ஆனால் நமக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு அவனே தரான். அதை கற்றுக்கிட்டா போதும். அதை கற்றுக்க ஃபார்ம்ஸு அவனே தரான். ஏபிஐ கால் பண்ணுறது கூட தரான், ஹெச்டிடிபி மாடியூலில் கூட. இதெல்லாம் வந்து மாடியூல் தான். இந்த மாடியூல்ஸ்லாம் ஆங்குலரே பில்டினாக தரான். அதாவது நம்ம எழுதணும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. அதாவது ஆங்குலரோட பில்டின் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி we need to write. பட் அந்த கஷ்டம் கூட இல்லாமல் அவனே வந்து நமக்கு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரூட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவனே கொடுத்துட்றான் யூசிங் திஸ் மாடியூல். அதே மாதிரி ஃபார்ம்ஸ் மாடியூலில் ஃபார்ம்ஸுக்கு கொடுத்துட்றான். அதே மாதிரி ஹெச்டிடிபி மாடியூல்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கூட பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து காம்போனன்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்குறேன். காம்போனன்ட்ல வந்து பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு ஒரு டேட்டா பாஸ் பண்ணணும். ஹவு கேன் வி டூ தட்? இன்புட் at input. சரி, சைல்ட்ல இருந்து பேரண்ட்டுக்கு at output. ஓகே, சரி. இது ரெண்டும் வந்து டேட்டா பாசிங்க்கு இருக்கு, அட் இன்புட் அட் அவுட்புட். இது பேரண்ட் சைல்டு காம்பினேஷன் இருந்தா ஓகே. அப்போ இந்த இதுவே இல்லைன்னா நான் அன்னைக்கே சொன்னேன், இன்னொரு வே இருக்கு, எனி டு எனி. நான் இந்த ரிலேஷனே இல்லாம எங்கிருந்து வேணா எங்க வேணா பாஸ் பண்ண முடியும். டேட்டாவை வந்து எங்கிருந்து வேணா எங்க வேணா ஷேர் பண்ற ஃபெசிலிட்டி இது ரெண்டும் வச்சு பண்ண முடியாது. அட் இன்புட் அட் அவுட்புட் வச்சு பண்ண முடியாது, ரைட்டா? சொல்லியிருக்கேன். இது ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. அந்த வீடியோவில் கூட போய் ரெஃபர் பண்ணிங்க ஒரு வாட்டி. இந்த கொஸ்டினை கேட்டிருந்தேன். இதுக்கு தான் நம்ம வந்து சர்வீசஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சர்வீசஸ்ன்றது என்னன்னா ஹைவே மாதிரி. இது உங்கள் ஊரில் இருக்கிற ரோடு மாதிரி. இது வந்து ஹைவே. இட் கேன் சப்ளை டேட்டா டு எனி காம்போனன்ட் ஃப்ரம் எனி காம்போனன்ட். ஓகேங்களா? இட் கேன் சப்ளை டேட்டா டு எனி காம்போனன்ட் ஃப்ரம் எனி காம்போனன்ட். ஓகேங்களா? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ண போகுது அப்படின்னா, பிகாஸ் அது வெளியில் தனியாக இருக்கும், காம்போனன்ட் உள்ளெல்லாம் டிஃபைன் பண்ண மாட்டோம். ஸோ காம்போனன்ட்டுக்கு இண்டிபெண்ட்டாக வெளியில் டிஃபைன் பண்ணுவோம். அதனால் அதால் சப்ளை பண்ண முடியும். டேட்டா சப்ளை லைன் வச்சுங்க. இது டேட்டா சப்ளை லைன், அவ்வளோதான் இது சர்வீஸ்னா. ஸோ காம்போனன்ட்ல என்ன எழுதுவாங்கப்பா? யாருப்பா இதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணுது? நித்யா சார். சரி, ஃபைன். காம்போனன்ட்ல என்ன எழுதுவாங்க? ஐ மீன் எதுக்காக யூஸ் பண்றோம் நம்ம காம்போனன்ட்டை? காம்போனன்ட் வந்து சைட் பார், nav பார்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேஷன் பார்ட்டா டிஃபைன் பண்ண காம்போனன்ட் யூஸ் பண்ணுவாங்க. யூசபிலிட்டி, ரைட். நித்யா, நீங்க சொல்ற ஆன்சர் வந்து கரெக்ட் தான். பட் வந்து அதை ஜெனரிக்கா சொல்லணும். ஏன்னா அது காம்போனன்ட்னா அதுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, சைடு பார்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் யோசிங்க. நம்ம ஒரு காம்போனன்ட் அதாவது ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று, முதல்ல என்னோட பெரிய யூஐயை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கைப் யூஐ நான் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், ஹெட்டரை தனியாக ஒரு காம்போனண்ட்டாக பண்ணலாம், இதை ஒரு பீஸாக பண்ணலாம், இந்த டைல மட்டும் ஒரு பீஸாக பண்ணலாம், அப்புறம் ரீயூஸ் பண்ணலாம், ரிப்பீட் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ ரீயூசபிலிட்டின்றது ஒன்று. அஃப்கோர்ஸ் ஆங்குலரில் இருக்கிற 5 கன்ஸ்ட்ரக்ட்டுமே அதுக்காக தான் மட்டும்தான் எழுதியிருக்காங்க, ரீயூசபிலிட்டிக்காக தான். ஆனால் எதை ரீயூஸ் பண்ணுறோம்? காம்போனன்ட்ஸ் வந்து யூஐயை ரீயூஸ் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனால் யூஐயை ஸ்பிளிட் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் ஆகும். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே, இது ஸ்கைப் யூஐ
இந்த யூஐயை நான் பீஸா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இது மட்டும் ஒரு லாஜிக், இல்லை இங்கே நான் என்னோட பேர் வருது, ஃபோட்டோ வருது, இது மட்டும் ஒரு கார்டு அப்படின்னு ஒன்று எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம், ரீயூசபிள் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பெரிய யூஐயை ஸ்ப்ளிட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு ரீயூசபிள் லாஜிக் ரீயூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? காம்பனன்ட்ஸ். அதே மாதிரி டைரக்டிவ்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காக. ஒரு காம்பனன்ட்லயோ ஒரு டாம்ல வந்து ஒரு மேனிபுலேஷன் ஆர் ஒரு காமன் லாஜிக் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணோம்னா, பட் யூஐல ஓகேங்களா அப்ளை பண்ணோம்னா ஐ கேன் யூஸ் டைரக்டிவ்ஸ். அந்த டைரக்டிவ் எழுதுனா அது எங்க எழுதுமே இப்போ வச்சாலும் போதும், அது அப்படி ஒர்க் ஆகும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ கலர் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ரைட்டா? எல்லோ கலர் பேக்ரவுண்ட் அப்ளை பண்ற மாதிரி அந்த மாதிரி எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஞாபகம் இருக்கா? எஸ் சார். சரி, இந்த மாடியூல்ஸ் வந்து நம்மளே டைரக்டா பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம இது கிரியேட் பண்ணதில்லை, பட் இதோட யூஸ் என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்க பாருங்க, காமன் மாடியூல், வேற என்ன மாடியூல் இருக்கு, ஃபார்ம்ஸ் மாடியூல். இந்த இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபார்ம் குரூப் அதெல்லாம் இந்த ஃபார்ம்ஸ் மாடியூல்ல தான் இருக்கு. இந்த ஃபார்ம் குரூப் இங்க அப்ளை பண்றோம் பாத்தீங்களா? இது என்ஜி ஃபார்ம், என்ஜி சப்மிட், இதெல்லாம் டைரக்டிவ்ஸ். ரைட்டா? இந்த டைரக்டிவ்லாம் எங்க இருந்து வருதுப்பா? நான் எழுதியிருக்கேன், எழுதல. அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த ஃபார்ம்ஸ் மாடியூல் இருக்கிறதால தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, சரி, இப்போ புரியுது இல்ல? அது இந்த மாடியூல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மற்ற நாலுத்தையும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதாவது நீங்க யூஸ் பண்ணணும்னா இது இந்த மாடியூல்ஸை தூக்கி பின்னாடி போட்டுறேன். இந்த நாலுத்தையும் யாருக்காவது ஷேர் பண்ணணும், மற்ற மாடியூல்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னா இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்குலர்ல வந்து அவங்க எதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு எழுதி அதை ஒரு மாடியூல் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்ம்ஸ் மாடியூல் இம்போர்ட் பண்ணால் அவங்க ஃபார்ம்ஸ் மாடியூல் எழுதியிருக்கிற சர்வீசஸ், டைரக்டிவ்ஸ், பைப்ஸ், காம்பனன்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். நம்மளாலையும் யூஸ் பண்ண முடியும். இந்த இம்போர்ட்ஸ்ல போட்டால் போதும். இந்த காமன் மாடியூல் எதுக்குன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? என்ஜி ஃபார் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்ஜி இஃப் அதெல்லாம் அது என்னது பாது? காம்பனன்ட்டா, டைரக்டிவா, என்னது பைப்பா? ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ். டைரக்டிவ்ஸ். அந்த டைரக்டிவ்ஸ் நம்மளால எப்படி யூஸ் பண்ண முடியுது? பை இம்போர்ட்டிங் திஸ் மாடியூல். இந்த மாடியூலுக்குள்ள அவங்க எழுதி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இம்போர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிருப்பாங்க. தட் இஸ் ஒய் we are able to யூஸ் தட். அதனால தான் நம்மளால இங்க அதை கன்சியூம் பண்ணிக்க முடியுது. இந்த காமன் மாடியூலை போட்டுட்டு ஐ கேன் கன்சியூம். அதுல என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கானுங்களோ அதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கோடு கூட பார்க்கலாம். நம்ம ஓப்பன் சோர்ஸ் தானே, எல்லாமே பார்க்க முடியும் நம்மளால. ஒரே ஒரு செகண்ட் பா. ஹலோ, இங்க கவனிச்சிங்களா? ஸ்கிரீன் தெரியுதாப்பா? தெரியுது. ஓகே, இந்த இம்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. மாடியூல் என்ஜி மாடியூல்ல இதான் இருக்கும், இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ். இதுல காமன் டைரக்டிவ்ஸ்னு சொல்லி இதை ஒரு வேரியபிள் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. அது உள்ள போனா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பைப்ஸ், காமன் பைப்ஸ் அண்ட் டைரக்டிவ்ஸ் போட்டுருக்காங்க. டைரக்டிவ்ஸ் பார்க்கலாம். நம்ம அதுதானே பேசிட்டு இருக்கோம். directives.nx எங்க இருக்கு அந்த ஃபோல்டர்? தெரியுதுங்களா இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு?
என்ஜே கிளாஸ், என்ஜி ஃபார், என்ஜி இஃப், தெரியுதுங்களா? ப்ரோ தெரியுது ப்ரோ. இதெல்லாம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிறதால தான் நம்ம இங்க இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ண உடனே அது எல்லாமே நம்ம காம்பனண்ட்ல அப்படியே ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இன்னொன்னு தெரிஞ்சுங்க, முன்னாடிலாம் இந்த மாடியூலை வச்சு மட்டும் தான் இம்போர்ட் பண்ண முடியும். இப்போ காம்பனண்ட்லயே இம்போர்ட்ஸ்னு இப்போ வந்து ஸ்டாண்ட் அலோன் காம்பனண்ட்ஸ்ல தான் இந்த ஃபீச்சர் வந்திருக்கு இப்போதான். முன்னாடிலாம் ஒரு மாடியூலை டிஃபைன் பண்ணி தான் ஒரு காம்பனண்ட்டை எழுதவே முடியும். அதனால தான் நான் இப்போ அது எனிவே அது ஃபியூச்சர்ல வந்து இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். அதனால தான் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக அது போகல, இன்னும் கன்ஃபியூஸ் பண்ண வேணான்ட்டு. பட் எனிவே இது ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம்னா அதுக்குள்ள வேற எதுவும் இருக்காது, இதுங்க தான் இருக்கும். ஓகேங்களா? வேற ஒன்றும் இருக்காது, இந்த 4 தான் இருக்கும். அதை பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஒரு மாடியூல். அதை தூக்கிடுறாங்க. ஏன்னா இங்க கவனிச்சிங்களா, இப்போ நீங்க ஒரு காம்பனண்ட் எழுதுனீங்கன்னா டைரக்டா காம்பனண்ட்டுக்குள்ளேயே போட முடியுது, இங்கேயே இம்போர்ட் பண்ணி இந்த இம்போர்ட்ஸ்ல போட முடியுது. அப்புறம் எதுக்கு அது? ரைட்டா? முன்னாடி எல்லாம் இந்த ஃபீச்சர் இல்லை, இப்போதான் எடுத்துட்டு வந்தாங்க. இங்கெல்லாம் போட முடியாது இந்த மாதிரி இம்போர்ட்ஸ்ன்ட்டு. ஒரு மாடியூல் டிஃபைன் பண்ணி அதுக்குள்ள தான் போட முடியும். ஓகேங்களா? அது வந்து இந்த மாதிரிலாம் போடுற ஃபீச்சரே இல்லை, இப்போ வந்து வந்துருச்சு. அதனால இனிமே வந்து ஃபியூச்சர்ல இதோட யூசேஜ் வந்து குறைஞ்சிரும். ஆனா இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அட்லீஸ்ட் அது எதுக்குன்ட்டு இந்த மாடியூல். சரி, ஸோ இப்போ மாடியூல்ன்ற இந்த பர்பஸுக்கு அது விட்டுருங்க, அது தெரிஞ்சிச்சுல அது எதுக்குன்னு. மற்ற நமக்கு இருக்கிறது மற்ற 4 இது மெயின் தான், இது 4 தான் மெயின். இதுல காம்போனன்ட்ஸ் தெரிஞ்சிச்சு, டைரக்டிவ்ஸ் தெரிஞ்சிச்சு, பைப்ஸும் சர்வீசஸும் இருக்கு. ரைட்டா? காம்போனன்ட்ஸும் டைரக்டிவ்ஸும் ஒரு யூஐயை ரியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ரைட்டா? இது யூஐயை டிஃபைன் பண்ணலாம், பிரிச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து யூஐ ரிலேட்டட் லாஜிக்கை வந்து ரீயூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ரைட்டா? அண்ட் ஐ மீன் மேனிபுலேஷன் லாஜிக் ஆர் சம்திங் அந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்றோம். பைப்ஸ்ன்றது எதுக்கு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு சர்வீசஸ். ஓகேங்களா? சர்வீசஸ் எதுக்கு இப்பதான் சொன்னேன். எதுக்கு? பேரண்ட் சைல்டு ரிலேஷன் இல்லாம காமனா யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இது வந்து காமன் பார்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ இது காமன் பார்ட்ஸ் தானே, அதாவது காமனா இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாமே we can சார்ல குச்சோம் சர்வீஸ்க்குள்ள போட்டுடலாம். ஓகேங்களா? எந்த ரியூசபிள் லாஜிக்கா இருந்தாலும், ஐ மீன் யூஐக்கு ரிலேட்டட் இல்லாத லாஜிக்ஸ், ஓகே, எது இருந்தாலும் இதுக்குள்ள போடலாம். எதெல்லாம் குட் திங்ஸ் டு புட் இட் இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். காமன் ஒரு 2 காம்பனண்ட்டுக்கு காமனான லாஜிக் that is common more than one component, இதெல்லாம் அதுல போடலாம். அப்புறம் காம்பனண்டோட யூஐக்கு அன்ரிலேட்டட் that is not things that are not related to component UI. அதாவது யூஐக்கு சம்பந்தம் இல்லாத எல்லாத்தையும் சர்வீஸுக்குள்ள போடலாம்பா. ஷேர் பண்ணக்கூடியது, ஒரு காம்போனன்ட் மோர் தென் ஒன் காம்போனண்ட்டுக்கு ஷேர் பண்ணணுன்ற மாதிரி விஷயங்கள், அண்ட் யூஐக்கு சம்பந்தம் இல்லாத, அதாவது காம்போனண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத, டைரக்டிவ் சம்பந்தம் இல்லாத பைப், இது மூணுமே யூஐயை டீல் பண்ணும். இது வந்து யூஐக்கு சம்பந்தம் இல்லாததை டீல் பண்ணும். புரியுதுங்களா? எல்லாமே வந்து இதுக்குள்ள போட்டுடலாம். அதாவது குப்பெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க போட்டுடலாம் அந்த மாதிரி. அதாவது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரிப்பா, எல்லாத்தையும் அங்க ஸ்டோர் பண்ணி தேவையானப்ப எடுத்துக்கலாம், தேவையான இடத்துல. ஓகேங்களா? இது வந்து ஒரு லாஜிக்கல் பஸ் மாதிரி, டேட்டா அப்படின்ற விதத்துல நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஒரு லாஜிக்கல் பஸ் மாதிரி. புரியுதுங்களா? ஐ மீன் பஸ்னா நான் கம்ப்யூட்டர்ல பஸ் சொல்லிடுறேன். ஐ மீன் ஒரு காமன் பாத் மாதிரி. புரியுதுங்களா? மெயின் பைப் மாதிரி, பைப் லைன். டேட்டா திங்க் பண்ணீங்கன்னா பைப் லைன், மெயின் பைப் லைன். மெயின் பைப் லைன்ல என்ன பண்ணலாம்? எல்லாருமே வந்து பிரான்ச்சிங் கிரியேட் பண்ணலாம். ரைட்டா? அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான சப்ளை லைன் எடுத்துக்கலாம். ரைட்டா? இங்க இருந்தானே இப்போ எடுத்துப்பாங்க. ஆமா சார். சரி, மெயின் பைப் லைன்னா அப்போ மெயின் பைப் லைன் ஒன்று தான் இருக்குமா, ஒரு சர்வீஸ் தான் இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ 10 ஊர் இருக்கு ஒரு ஊராட்சி, ஐ மீன் ஒன்றியத்துல 10 ஊருக்கும் ஒரே பைப் லைன் தான் இருக்குமா என்ன? மெயின் பைப் லைன் இல்ல, தனித்தனியா ஒவ்வொரு ஊருக்கும் பைப் லைன்ஸ் இருக்கும். ஆமா தானே?
இல்லையா? ஒண்ணே இருக்குமா? ப்ரோ தனித்தனியாக தான் இருக்கும். தனித்தனியா தான் இருக்கும். ஆனா ஒண்ணா வச்சா வேணாம்னுலாம் யாரும் சொல்லல. அது டஃப் ஆயிரும் ரைட்டா? அப்போ ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு பைப்லைன் டேமேஜ்னா எல்லாருக்குமே டேமேஜ் தான் அதுக்கப்புறம் இருக்கிறவங்க ரைட்டா? ஸோ ஆமாம். வந்து வைக்க மாட்டாங்க, தனித்தனியா வச்சுப்பாங்க. ஆனா வைக்க முடியும் ரைட்டா? பாசிபிலிட்டி இல்லைன்னா சொல்லல. ஒரே பைப்லைன் வந்து இப்போ சென்னை சிட்டிக்கு மொத்தமும் இப்போ கேஸ் இந்த இதெல்லாம் இப்போலாம் பைப்லைன்லயே இது எரிவாயு போகுது இல்ல, அவங்க ஃபுல்லா அந்த கேஸ் எல்லாம் அப்படியே சப்ளை பண்றாங்க ரைட்டா? ஒரு பெரிய ஊருக்கே அப்படி சப்ளை பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்க முடியும். பட் வந்து எல்லா இடத்துலயும் அது பாசிபிளா அண்ட் ஈஸியானா இல்ல, டஃப் ரைட்டா? ப்ராப்ளமேட்டிக். இப்போ சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் மொத்த ஊருக்கும் சேர்த்து ஒரு 10 ஊருக்கு சேர்த்து ஒரே பைப்லைன் வச்சான்னு வச்சுங்களேன், ஒரு ஊருக்கார முன்னாடி இருக்கிறவங்க ஏதாவது பண்ணிட்டான்னா பின்னாடி இருக்கிறவனுக்குலாம் சஃபர் ஆவாங்க ரைட்டா? ஸோ அண்ட் அந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷன்ஸ் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரே சர்வீஸ் மொத்த அப்ளிகேஷனுக்கும் ஷேர் பண்ணலாம் டேட்டாவை. பட் வந்து அது ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கே கஷ்டமா இருக்கும். ஏன்னா புரியவே புரியாது ஒரு சர்டைன் பாயிண்ட்ல. நமக்கே புரியாது, நம்ம என்ன பெருசாயிரும் சர்வீஸ். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சர்வீசஸ் எழுதிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம்ப்பா, நிறைய பைப்லைன்ஸ் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், சர்வீஸை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு 3 காம்போனன்ட் வேணும், ஓகேங்களா? அப்படி கிரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? நான் ஒரு 3 காம்போனன்ட் கிரியேட் பண்றேன் பாருங்க. ng generate component header. ஆல்ரெடி இருக்கு. ஓகே, ஒரு காம்போனன்ட் இருக்கு, ரெடியா இருக்கு. நான் இதை எடுத்து போட்டுக்க போறேன், மெயின் காம்போனன்ட்டுக்குள்ள போடுறேன். சரி, இது சின்டாக்ஸ் இருக்கு. இஃப் இதுதானா சால்வ்ஸ் ப்ரோ அது. ஓகே, ஸோ இது மொத்தமாக தெரியாது, இது விட்டுருங்க. இது நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ஜிஎஃப் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஐ மீன் இதை நீங்கள் புதுசாக பார்க்காதீங்க, இது புது சின்டாக்ஸ் தெரியும்ல. என்ஜிஎஃப்க்கு நான் காமிச்சேன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி படிக்க சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுற சின்டாக்ஸ்லேயே போட்டேன். ஐ மீன் நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல, அது புது சின்டாக்ஸ்ப்பா. நான் அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் இதில் காமிச்சேன்னு நினைக்கிறேன் சைட்டில். ஓகே, ஸோ எனிவே இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கு? ஒரு ஹெட்டரு, அதோட அவுட்லெட் மட்டும்தான் இருக்கு. டேஷ்போர்ட் பேஜ், லாகின் பேஜ் தெரியுதுங்களா? சரி, இப்போ இந்த ஹெட்டருக்கும் லாகின் பேஜுக்கும் என்ன ரிலேஷனு? பேரண்ட் சைல்டு. ஹெட்டருக்கும் லாகின் பேஜுக்கும் வரும். ஹெட்டருக்கும் லாகின் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? பா ஆப்புக்கும் லாகினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு சொல்லுங்க? பேரண்ட் சைல்டு. எதுக்கும் ஆப் வந்து சாரி, லாகின் வந்து ஆப்போட சைல்டு. ஓகேவா? சரி, ஹெட்டரு ஆப்போட சைல்டு தான் ப்ரோ. சைல்டு. ஸோ
ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஆப்புக்கும் ரிலேஷன் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஹெட்டருக்கும் லாகினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஹெட்டருக்கும் லாகினுக்கும் வந்து சிபிலிங் ரைட்டா? ரெண்டுமே இதுக்கு ரெண்டும் சைல்டு. அப்போ இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா என்ன யோசிக்கிறீங்க? சிபிலிங் அப்படிதானே? சரி, இப்போ கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வருது, இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் இருக்குதான் செய்வோம். ஆனா வந்து பேரண்ட் சைல்டுக்கு மட்டும் தான் நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு சோ ஃபார் ஆங்குலர்ல, ரைட்டா? நம்ம படிச்சது இருக்கு. இப்போ இதுல இருந்து டேட்டா எப்படி இதுக்கு பாஸ் பண்றது? பேரண்ட் சைல்டு ஆப்ல இருந்து நான் இதுக்கு லாகினுக்கு பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுல இருந்து ஹெட்டர்ல இருந்து ஆப்புக்கும் பாஸ் பண்ணலாம் வெளியில, ரைட்டா? இப்போ ஆப்ல இருக்க ஒரு டேட்டாவை ஹெட்டருக்கு நான் அட் இன்புட் வழியா இங்க பாஸ் பண்ணிடலாம், டேட்டா அப்படின்னு போட்டு பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இருந்து வேணும்னா நான் ஒரு ஈவெண்ட் போட்டு அட் இன்புட் அட் அவுட்புட் போட்டு எடுத்துருவேன், ரைட்டா? ஆனா இப்போ நான் லாகின்ல பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு நேம் வெல்கம், இந்த ஹெட்டர்ல வந்து வெல்கம்னு வரணும். எங்க இங்க வரணும். எப்போ லாகின் ஆயிருந்தா மட்டும் இது காமிக்கணும்னு போடுறேன். பை டிஃபால்ட் ஃபால்ஸ் இருக்கு. சரி, இது ஏன்பா இது ஏதோ எரர் வருது? என்ன ஆச்சு? இங்க பாருங்க, என்ன எரர் பாருங்க. இதுக்கு மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். என்ஜி மாடியூல், இது என்ன மாடியூல் இம்போர்ட் பண்ணோம்? சரி, நம்ம இனிமேல் கோயிங் ஃபார்வர்டு வந்து இன்னொரு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இது தேவையில்லை, அது என்ஜி காமன் மாடியூல் தேவையில்லை. நான் இனிமேல் இம்போர்ட் பண்ணாம ஒரு சின்டாக்ஸ் இருக்கு, அந்த அட்டிம்ப். இது புதுசு, இப்போதான் வந்திருக்கு. ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ். இதுக்கு வந்து இந்த இதெல்லாம் தேவையில்லை, காமன் மாடியூல் அதெல்லாம் தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ எனிவே இப்போ தெரியல பார்த்தீங்களா? ஏன்னா என்னோட இஸ்லாக்டின் வந்து ஃபால்ஸாக இருக்கு. எப்போ இது ட்ரூ ஆனும்னு நான் சொல்கிறேன் பாருங்க, அதை எப்படி அச்சீவ் பண்ணலான்னு யோசிச்சு பாருங்க. நான் இந்த லாகின்ல இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்றப்போ அது சக்சஸ்ஃபுல்லா மாறணும், அதாவது இஸ்லாகின் ட்ரூவா மாறிடணும். எப்படி நான் மாத்துறதுங்க? சக்சஸ்னு வச்சுட்டேன். இப்போ எனக்கு அந்த மேல வந்து இந்த இதுவும் தெரியணும், புரியுதா? அந்த வெல்கம் யூராஜ்னு தெரியணும். என்ன பண்ணா வரும்? இதை கிளிக் பண்ண உடனே அலர்ட் வருது. அலர்ட் மட்டும் வந்தா போதுமா? எனக்கு இந்த யூஐ கூட மாறணும்ல. அது மாறணும்னா ஹெடர்ல இருக்கிற இஸ்லாகினை ட்ரூன்னு மாற்றணும். நீங்க ட்ரூன்னு மாற்றினாதான் எது அப்டேட் ஆகும். என்ன பண்ணலாம்? யாருக்காவது ஐடியா இருக்கா? அகெயின் நீங்க ஒரு டேட்டா பாசிங், இப்போ நம்ம எதை பத்தி படிக்கிறோம்? டேட்டாவை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்றதை பத்தி படிக்கிறோம். அதை நல்லா பாருங்க. இப்போ கூட பண்ணலாம், அட் இன்புட் அவுட்புட்லாம் யூஸ் பண்ணி வழி இருக்கு. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். சரி, இப்போ லாகின் எங்க இருக்கும்? இங்க இருக்கும், ரைட்டா? லாகின் காம்பனன்ட் இங்க வரும், ரைட்டா? ரூட்டர் அவுட்லெட்டுக்கு கீழே வரும். இங்க இருக்கிற லாகின் காம்பனன்ட்ல இருந்து டேட்டா இங்க பாஸ் ஆகணும், ரைட்டா? இதுக்குள்ள போகணும். இங்க வந்து நம்ம ஒரு அட் இன்புட் கூட போட்டுருவோம்னு வச்சுக்கலாம், இஸ் லாகின் வச்சுக்கலாம்.
இங்க முதல்ல பாஸ் பண்ணணும்னா இங்க இங்க இருக்கணும், ஆப் காம்பனன்ட்ல டேட்டா இருக்கணும், ரைட்டா? ரஞ்சித், ஹரியரன் ஊரா? புரியல ப்ரோ. ஒரே ஊரா நீங்க 2 பேரும்? ஆமாம் ப்ரோ, ஒரே அரி சிஸ்டம் தான் ஆன் பண்ணி பேசிட்டு. ஒரே ஊரான்னு? ஆமாம் ப்ரோ. ஓகே. ஒருவேளை உங்க வீடுலாம் வந்து பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். பக்கத்து வீடு இந்த இங்க கூட பக்கத்துல தான் இருக்கு, லாகினும் ஆப் ஹெட்டரும். தண்ணி வந்து உங்க வீட்ல இருந்து எடுத்துப்பாங்களா, காமன் டேங்கில இருந்து எடுத்துக்கோங்களா அவங்க பக்கத்து வீட்ல? காமன் டேங்க்ல இருந்து அவங்க எடுப்பாங்க. ரைட்டு தானே? அப்ப காமனா ஒரு டேங்க் இருந்தா தான் ஷேர் பண்ண முடியும், 2 பேருக்கும் ஷேர் பண்ண முடியும் டேட்டாவை. அதாவது இங்க கூட வந்து காமனா ஒரு டேங்க் இருக்கணும் டேட்டாவை ஷேர் பண்ணணும்னா. அதுதான் ஆப் காம்பனன்ட். இதுதானே காமன், 2 இதுக்கும் ஜங்ஷன் இதுதானே. இதுல தான் வந்து ரெண்டும் காமனா ஒரு பாயிண்ட் இருக்கு, ஜாயிண்ட், இந்த மிங்கிள் பாயிண்ட், ரைட்டா? இங்க தான் இது ஹெட்டரும் லாகினும் மிக்ஸ் ஆகுது எங்க ஆப் காம்பனன்ட்ல, ரைட்டு தானே? ஸோ அப்போ நான் ஒரு டேட்டாவை இங்க வச்சா, இங்க டிஎஸ்ல இங்க வச்சா அதை ஷேர் பண்ண முடியுமா முடியாதா? இஸ் லாகின் இங்க வச்சேன்னு நினைச்சுக்கேன். நான் இப்போ ட்ரூ ஃபால்ஸ் இங்க வச்சேன்னா இதை வந்து நான் வந்து லாகின் காம்பனன்ட்டுக்கும் பாஸ் பண்ணிக்கலாம். இது ஓகேங்களா? ஒருவேளை இங்க இருக்குன்னு வச்சுங்க, சரி, இங்க இருந்தா இதுக்கும் பாஸ் பண்ணிக்கலாம், இதுக்கும் பாஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஹெட்டருக்கும் பாஸ் பண்ணலாம், ஆப் லாகினுக்கும் பாஸ் பண்ணலாம், ரைட்டா? அப்போ எப்போ வேணாலும் சரி ஷேர் பண்ணணும்னா காமனா இருக்கிறதுல தான் அந்த டேட்டா வைக்கணும், ஆமாவா இல்லையா? அதே லாஜிக் தான் இங்க அப்ளை பண்ணுங்க. இது காமனா இருக்கிறதுனா எது? இங்க சர்வீஸ் காமன் தானே சொன்னேன், ரைட்டு தானே? சர்வீஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கு போன்னு சொன்னேன். அப்போ டேங்க் வந்து உன் வீட்லயே வச்சுக்கிட்டாலாம் நான் வந்து எங்க இருந்தாலும் அனுப்ப முடியாது. இப்போ இங்க இவன் டேட்டாவை இங்கேயே வச்சிருக்கான், ரைட்டா? டேட்டாவை இங்கெல்லாம் வச்சா இது வந்து இங்க நான் கிளிக் பண்ணா, எது லாகின் காம்பனன்ட்ல கிளிக் பண்ணா அங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது, சப்ளை பண்ண முடியாது. நீ காமனான இடத்துல டேங்க் வச்சாதான் வந்து எல்லாருக்கும் சப்ளை கிடைக்கும். அதே மாதிரி தான் டேட்டா வந்து நீ இங்க வச்சுக்கிட்டு எனக்கு அங்கேருந்து வரணும்னா வராது, இது வந்து வேற இடத்துல இருந்து வரணும். எங்க காமனான பாயிண்ட் எது? ஒன்று ஆப் காம்பனன்ட்ல வச்சுக்கணும், இல்லைனா சர்வீஸ்ல வச்சுக்கணும். சர்வீஸும் காமன் தான் சொன்னேன், ஆப்பும் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு, ரைட்டா? ஸோ எப்போ வேணாலும் சரி மோர் தென் ஒன் பர்சனுக்கு வந்து ஏதாவது ஷேர் பண்ணணும்னா எங்க வைக்கணும்? காமனா இருக்கிற பாயிண்ட்ல தான் வைக்கணும், ரைட்டு தானே? எதுனாலும் சரி நீ எந்த விஷயத்த வேணா எடுத்துக்கோ, 2 பேர் அப்படின்னு வருதுனாவே காமனா வேணும், ஷேர் பண்ணணும்னாவே காமன் பாயிண்ட் இருக்கணும், அப்பதான் ஷேர் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அப்போ ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணலாம். நம்ம ஆப்லயும் வைக்க முடியும், பட் இந்த பாயிண்ட்ல ஓகே ஆப்புக்கு வைக்க முடியுது, சிம்பிளா இருக்கு. பட் எல்லா டைமும் இந்த மாதிரி சிம்பிளாவே இருக்காது, ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டு காமிக்கிறேன், அவ்வளவுதான். அதனால வந்து ஆப்லயும் வைக்க முடியுது உங்களால. ஆனா உண்மையிலேயே எல்லா கேஸ்லயும் ஆப்ல வைக்க முடியுமான்னா வைக்கலாம், பட் கஷ்டமா இருக்கும், புரியுதுங்களா? ஸோ நான் ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணி அதில் வைக்க போறேன். இந்த இஸ்லாக்டின்ன்றது என் ஹெட்டர் காம்பனண்ட்டுக்குள்ள பத்திரமா எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக நான் வெளியில வச்சு அந்த வெளியிலிருந்து ஆக்சஸ் பண்ண போறேன். அது 2 பேருக்கும் காமனா இருக்கிற பாயிண்ட்ல போட போறேன், ஓகேங்களா? ஸோ தட் இவங்க வேணும்னாலும் ஆக்சஸ் பண்ணலாம், இவங்க வேணும்னாலும் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ ஆக்சஸ்னா என்னது? ரீடிங்கா ரைட்டிங்கா? ஆக்சஸ்னா ரைட் பண்றது, ரைட் பண்ணுவாங்க. ரீட் ரைட் ரெண்டுமே இருக்குது. ஃபுல் ஆக்சஸ் ரீட் ரைட், ஓகேங்களா? அதாவது இவங்களுக்கும் ஆக்சஸபிள்னா இவங்க ரீட் பண்ணணும், இவங்களோட தேவை என்னது? அதை ஆக்சஸ் பண்ணி ரீட் பண்ணணும். இவங்களோட தேவை என்னது? அதை ஆக்சஸ் பண்ணி மாற்றணும் அதை, ஓகேங்களா? ஸோ நான் ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணி அதில் போட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜி சர்வீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது? என்ஜி ஜெனரேட் சர்வீஸ், பேர் வந்து ஆத்தென்டிகேஷன் வைக்கிறேன், ஓகேங்களா? ஃபுல்லாக எழுதுறது இருந்தால் எழுதிக்குங்க. ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ்னு ஒன்று போட போகிறேன், ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கலாம்ப்பா. இது வந்து என்ன பண்ணுன்னா ஆத்தென்டிகேஷன் ஒரு ஆத்துன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஆத்துன்னு சொல்லி ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணி விட்டுறோம். கிரியேட் பண்ணிச்சா ஃபைல, அதுக்குள்ள போய் பார்க்கலாம் முதல்ல அதை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க. எடுத்த உடனே மேலே இருக்கு பார்த்தீங்களா ஒன்று, அட் இன்ஜெக்டபிள் காம்போனன்ட்டுக்கு அட் காம்போனன்ட் இருக்கும்ல, அது மாதிரி இதுக்கு அட் இன்ஜெக்டபிள் இருக்கும். ப்ரொவைடட் இன் ரூட்னா மீனிங் என்னன்னா இது வந்து நீங்க மறுபடியும் எங்கேயும் டிஃபைன் பண்ண
தேவையில்லைன்னு அர்த்தம். எங்க இருந்தாலும் அப்படி டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ காம்போனன்ட்டு அதெல்லாம் நம்ம இங்க எடுத்துட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணுவோம்ல, இம்போர்ட்ஸ்லயோ அது சம்பேர் போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இதுல வந்து நான் இஸ் லாக்ட் இன் இங்க டிஃபைன் பண்ண போறேன்பா. ஃபால்ஸ், பை டிஃபால்ட் ஃபால்ஸ் இருக்கு. ஓகேங்களா? செட் லாகின் ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். அது யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், ட்ரூ வேணும்னா ட்ரூ அப்படியே மாத்தலாம்ல டைரக்டாவே. சரி வச்சுக்கலாம் இப்படி நீட்டா இந்த ஜெனரல். ஓகே அப்படின்னு வச்சேன். இது என்ன பண்ண போகுதுன்னா ட்ரூன்னு மாற்றிடும். ஓகேங்களா? சரி, அவ்வளோதானப்பா. இது இப்போ இந்த சர்வீஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுல என்னென்ன லாஜிக் இருக்குப்பா, ஒரு இஸ்லாகின்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. இந்த மெத்தட் கால் பண்ணா அது வந்து ட்ரூன்னு மாறும். அவ்வளோதானே இருக்கு. இதுல ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா? நார்மல் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு, ஃபங்க்ஷனு, அதை கால் பண்ண ஏதோ மாறுது, அவ்வளோதான் இருக்கு இதுல. ரைட்டா? வேற ஏதாவது ஸ்பெஷலாக தெரியுதா உங்களுக்கு? கஷ்டமா ஏதாவது ஸ்பெஷலா? இல்லை, அவ்வளோ சர்வீஸ்னாவே அவ்வளோதான்ப்பா, நார்மல் கிளாஸ் மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. இதை வந்து நான் எங்க தேவைன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்ணி. எங்க எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு காம்போனன்ட்டுக்குள்ள எப்படி இதை யூஸ் பண்ண போறோம். ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் இதை எப்படி இன்ஜெக்ட் பண்ணணும். ஒரு காம்போனன்ட் ஓபன் பண்ணீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்னு இருக்கும். ரைட்டா? கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும்லப்பா, இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இன்ஜெக்ட் பண்ணலாம். என்ன பேர்ல வேணுமோ அந்த பேர்ல போட்டுக்கலாம். ஆத்னு போட்டுக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ எந்த சர்வீஸ் வேணுமோ அப்படி. புரியுதுங்களா? பப்ளிக் ஃபீல்டு, பிரைவேட் பப்ளிக் இருக்கும்ல, அந்த மாதிரி பப்ளிக் ஃபீல்டு ஆத்தென்டிகேஷன், அதாவது ஆத்னு பேர் வச்சிருக்கேன், ஆத் சர்வீஸை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஆங்குலர் என்ன பண்ணுன்னா, காம்போனன்ட் கிரியேட் பண்றப்போ நல்லா கவனிங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆங்குலர் பண்ணும். இது பேர் தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஆங்குலர்ல வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஃபீச்சர். நீங்க இங்க போட்டீங்கன்னா போதும், ஆங்குலரே வந்து இந்த வேரியபிளை கிரியேட், இந்த காம்போனன்ட் கிரியேட் பண்றப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள இதை அசைன் பண்ணிடும், கிரியேட் பண்ணி அசைன் பண்ணிடும். எது? ஆத்தென்டிகேஷன் சர்வீஸை கிரியேட் பண்ணி நியூ ஆத் சர்வீஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அதுவே போட்டுரும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இங்க ஜஸ்ட் வச்சா போதும், இந்த இடத்துல எந்த சர்வீஸ் வரணும்னு வச்சா போதும், அதுவே பண்ணிக்கும், அதுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இது மாதிரி தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இத்தனை நாள். ஓகேங்களா? ஆனா ஆங்குலர் 17ல இன்னொரு புது வழி கூட இருக்கு, அது கூட சொல்றேன். இப்படி இவ்வளவு எழுதுறது பதிலா சிம்பிளா இன்னொரு வழி, இன்ஜெக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துன்னு வந்துட்டான். இன்ஜெக்ட் பண்ணணும் இதே விஷயத்த கீழே இருக்கிற இதே கூட இப்படி கூட எழுதலாம் காமிக்கிறேன். ஈக்குவல் டு இன்ஜெக்ட். இன்ஜெக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இங்க ஆங்குலர் கோர்ல இருக்கு. ஓகேங்களா? எடுத்துன்னு வந்துட்டான். இப்படியும் எழுதலாம், உங்க இஷ்டம், நீங்க எப்படி எழுதினாலும் உங்க விருப்பம் தான். இப்படியும் இது சிம்பிளா இருக்கு எனக்கு, நான் அதனால நான் இது யூஸ் பண்ண போறேன் இனிமே. ஓகேங்களா? இப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்ல இப்படி நீங்க எழுதிக்கிட்டு இருந்தாலும் எழுதிக்கலாம், உங்க விருப்பம். ரெண்டுமே வச்சு வைக்கிறேன் உங்க இதுக்காக. சரி, இப்போ இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கும்பா, இந்த சர்வீஸ் இருக்கும். ரைட்? இந்த கிளாஸ் இருக்கும், இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். நான் இதை கால் பண்ணலாம். எப்போ கால் பண்ணணும்? அந்த செட் ஆஸ் லாகின் எப்போ கால் பண்ணும்பா? இவன் பட்டனை கிளிக் பண்றப்போ. ரைட்டா? ஹேண்டில் லாகினை கால் பண்றப்போ. auth dot set as login. இது கால் பண்ண உடனே அப்போ இப்போ ஹேண்டில் லாகின் கிளிக் பண்ணா என்ன ஆகும்பா? அலர்ட் வரும். அப்புறம் அந்த வெல்கம் மெசேஜ் லாகின் ட்ரூவா மாறும். எங்க இஸ் லாகின் ட்ரூவா மாறும்? இந்த சர்வீஸ்க்குள்ள இருக்கிற லாகின் ட்ரூவா மாறும். இது ட்ரூவா மாறும். ரைட்டா? ரைட் தானே? ஆமா. சரி,
நான் ஒரு ப்ரூஃபுக்காக வெறும் அந்த பக்கத்துலயே அந்த பட்டன்லயே இந்த இடத்துல நான் காமிக்கட்டுமா? அது டிஸ்ப்ளே பண்ணலாமா நம்ம? என்னது டாட் இஸ் லாகின் ஒரு ப்ரூஃப் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஓகே சரி, இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாமா? ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். கிளிக் பண்ண ட்ரூன் மாறுதுப்பா, தெரியுதா? பட்டன்ல மாறி இருக்கு. ஆனா இங்க வரல. ஏன்னா நான் இன்னும் வந்து அந்த காம்போனன்ட்ல இந்த சர்வீஸை வந்து ஹெடர் காம்போனன்ட்ல யூஸே பண்ணல. பாருங்க, இன்னும் நான் யூஸே பண்ணல. ரைட்டா? ஸோ அதனால தான் எனக்கு இன்னும் ஒர்க் ஆகல. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த இந்த இஸ்லாகினை யூஸ் பண்றதுக்கு பதிலாக நான் அந்த ஆத்தென்டிகேஷன்ல இருக்கிற இஸ்லாகினை யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி இதுக்குள்ளேயும் சர்வீஸை இன்ஜெக்ட் பண்ணணும்? எப்படி இன்ஜெக்ட் பண்றது? இன்ஜெக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ எனக்கு அது வந்துருச்சு. இப்போ நான் இந்த இஸ்லாகின் எனக்கு இனிமே தேவையில்லை, நான் இது யூஸ் பண்ண போறதில்லை, ஏன்னா இது யூஸ்லெஸ். ஆனா இங்க இருக்கிற இஸ்லாகினை யூஸ் பண்ணா என்னால வந்து காமன் பாயிண்ட் அது, ரைட்டா? ஸோ அங்க அவன் மாத்தினா எனக்கு இங்கேயும் தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால நான் இது யூஸ் பண்ண போறேன், இதுக்குள்ள இருக்கிற இஸ்லாகினை யூஸ் பண்ண போறேன் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இது தூக்குறேன், இது தேவையில்லைல்ல இனிமே. நான் இதுல இருந்து இருக்கிற இஸ்லாகினை யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? வந்துச்சு பாருங்க, வெல்கம் யுவராஜ். புரியுதுங்களா? தெரியுதுங்களா? வெல்கம் யுவராஜ் வந்துச்சு. இப்போ இப்படி இங்க எப்படி ஒர்க் ஆச்சு? ரொம்ப எதுவும் இங்க ஒன்றும் பெரிய லாஜிக்லாம் இல்லை. இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற பாயிண்ட்ல வச்சிருக்கிறதால ரெண்டுத்துலயும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அவ்வளோதான். ஒரு சர்வீஸ் அதை ரெண்டுத்துலையும் இன்ஜெக்ட் பண்ண முடியுது. ஸோ என்னால் ஆக்சஸ் பண்ண, அதில் இருக்கிற எல்லாத்தையும் ரெண்டு இடத்துலையும் ஆக்சஸ் பண்ண முடியுது. அவ்வளோதான், முடிஞ்சது. இவ்வளோதான் லாஜிக், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டா? ஸோ சர்வீஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? காம்போனன்ட்டுக்கு ரிலேட்டட் இல்லாத லாஜிக். இப்போ இந்த செட் லாகின் நான் சொன்ன டெஃபினேஷன்ஸ்லாம் சூட் ஆகும் பாருங்க. செட் லாகின் இதுக்கும் காம்போனன்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. லாகின் எப்படி வேணா செட் ஆகலாம், ஒரு ஏபிஐ கால் போயிட்டு வந்து கூட செட் ஆகலாம். ரைட்டா? ஸோ அதனால அது சர்வீஸ்ல இருக்கு அந்த லாகினோட லாஜிக். ரைட்டா? அதே மாதிரி அதெல்லாம் வெளியில போட்டதால நம்ம என்ன பண்ணுது, இங்கே இஸ்லாகின் டிஃபைன் பண்ண தேவையில்ல, இன்புட் டிஃபைன் பண்ண தேவையில்லை, எதுவுமே டிஃபைன் பண்ணாம நம்மளால சிம்பிளா வேலையை முடிக்க முடியுது. ஓகேங்களா? அடுத்து ரீயூசபிள் பார்ட்ஸ். இப்போ சரி, அது என்ன, இதுல என்ன ரீயூசபிலிட்டி இருக்கு? ஆமா இருக்கு. இப்போ இந்த இஸ்லாகின் இங்க மட்டும் தான் ஒர்க் ஆகும், இங்க மட்டும் தான் தேவைப்படுமான்னு கேரண்டியா இல்ல, வேற இடத்துல கூட நான் யூஸ் பண்ணலாம். ரைட்டா? ஏன்பா ஒரு இடத்துல மட்டும் தான் ஐகான் காமிப்பேன், நிறைய இடத்துல லாகின் பண்ணா நான் மெனுல வந்து வேற மெனு காமிப்பேன், இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல்னு காமிப்பேன், அதுக்கும் யூஸ் பண்ணலாம்ல. அதே இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க, ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பட்டன்ல யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ரூன்னு காமிச்சிருக்கேன். மேல வந்து என்னோட நேம் காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ ரீயூசபிலிட்டி 2-3 இடத்துல நான் கன்சியூம் பண்ண முடியுது அந்த டேட்டாவை. ரைட்டா? ஸோ இதுவுமே வந்து நம்ம சர்வீஸுக்கு சொன்ன லாஜிக்ஸோட ஒத்து போகுது. ரைட்டுங்களா? சரி, சர்வீஸ் ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எதை நினைச்சாலும் அதுக்குள்ள போட்டுற முடியும், போட்டுட்டு யூஸ் பண்ணிக்க முடியும், ரீயூஸ் பண்ண முடியும். எந்த லாஜிக்கல் யூஐ இல்ல, HTML எல்லாம் போட முடியாது இதுல, பட் எந்த லாஜிக் வேணாலும் இதுல போட்டுட்டு அந்த லாஜிக்கை மல்டிபிள் பிளேசஸ்ல கன்சியூம் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரிப்பா. சரி, அஜாக்ஸ் கால் இது விடுங்க, இது சர்வீஸ் ஓகே, முடிஞ்சது. சர்வீஸை எப்படி கிரியேட் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்துட்டீங்க. அஜாக்ஸ் கால்னா என்னன்னு தெரியுமா? ஏபிஐ கால் பண்றதுக்கு தான். ஒரு நெட்வொர்க் ஏபிஐ கால். ஒரு காலை வந்து நம்ம இங்க கிளிக் பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ஏபிஐ கால் பண்ணி ஏதாவது காமிக்கலாம், எடுத்துட்டு வந்து காமிக்கலாம் வெளியில இருந்து.
நெட் ஆன் இது ஒரு சாம்பிள் டம்மி ஏபிஐ ப்ரொவைட் பண்ற ஒரு சர்வீஸ். ஓகேங்களா? இதே எடுத்துங்க எக்ஸாம்பிளா. சரி, இது ஒரு யூஆர்எல். இந்த யூஆர்எல் கால் பண்ணா எனக்கு ஜேசன் டேட்டா வருது. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா சில நேம்ஸ்லாம் இருக்கு. நான் லாகின் பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த நேம்ஸ்லாம் காமிக்கணும். இதுதான் என்னோட இதுன்னு சொல்லி வச்சுங்க ரிக்குவயர்மெண்ட். அஜாக்ஸ் கோட் மட்டும் யாராவது சொல்லுங்களேன். இதே இதுல வந்து ஃபெச் யூசர்ஸ் எழுதிய போறேன். அஜாக்ஸ் கொஞ்சம் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுங்கப்பா சீக்கிரமா. யார் சொல்ல போறீங்க? யாருக்கு தெரியும் எப்படி அஜாக்ஸ் எழுதுன்னு? நீங்க பார்த்து மறந்து போயிட்டா கோடு பார்த்து கூட சொல்லலாம். ஆங்கிள் இருக்குல்லப்பா, நான் அஜாக்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். ஜாவா ஸ்கிரிப்ட். யாருக்காவது தெரியுமா? இல்ல பேரை வச்சு கூப்பிடணுமா? இல்ல நானே சொல்லி கொடுக்குவா? சூப்பர். ஒருத்தர் கூட வாய தெரியல. உங்களை கேட்கறது நானே சொல்லிட்டு போயிடலாம், தேவையில்லாம டைம் வேஸ்ட். 2 வகையில அஜாக்ஸ் கால் பண்ணலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன். ஒன்று XML HTTP ரெக்வஸ்ட், இன்னொன்று ஃபெச் API இருக்கு. நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து என்ன யூஸ் பண்ண போறேன், பழைய மெத்தடே யூஸ் பண்ணலாம். இந்த XML HTTP ரெக்வஸ்ட். கெட் மெத்தடு, அப்புறம் URL இது. ஓகேங்களா? XHR டாட் சென்ட் XHR டாட் ஆன்லோட். லோட் ஆயிடுச்சுன்னா இதில் வந்துடும். நீங்கள் வந்து நம்ம பார்க்கலாம், கன்சோல் பண்ணி பார்க்கலாம் முதல்ல ஒர்க் ஆகுதான்னு. XHR ஸ்ட்ரிங்காக வரும், ரைட்டா? ஜேசன் டேட்டா ஸ்ட்ரிங்காக வரும். ஸோ XHR டாட் ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட். ஓகே ஃபைன். முதல்ல இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கறது? இந்த சர்வீஸ் எங்கேருந்து கால் பண்ண போகிறேன்னு சொன்னேன். நான் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இது நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது இங்கே அந்த பட்டனு லாகின் காம்போனண்ட்டுக்குள்ளே இருக்கு. இந்த ஹேண்டில் லாகின்ல நான் இது கிளிக் பண்ண உடனே இந்த அலர்ட்லாம் எடுத்துடுவேன். ஃபெச் யூசர்ஸ் ஒர்க் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இது திஸ் டாட் அத் டாட் ஃபெச் யூசர்ஸ் கால் பண்ணுறேன். ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். கன்சோல் தானே பண்ணியிருக்கேன். ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுதுப்பா. ஏபிஐ கால் கூட என்னால் பார்க்க முடியும் இங்கேருந்து. இங்கே பாருங்க XHRன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரிக்வஸ்ட்லாம் லாக் ஆகும். தெரியுங்க? ஏபிஐ கால் போச்சு, டேட்டா வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகிருக்குங்க. தெரியுதுங்களா? இப்போ இது எங்கேருந்து வருது தெரியுதா? நெட்வொர்க் கால் போய் தான் வருது. நான் வேணா இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு. கிளிக் பண்ண உடனே ஏபிஐ கால் போயிருக்கு, 200 சக்ஸஸ் ஆயிருக்கு. அது இங்கே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு கன்சோலில். அதுதான் நம்ம இங்கே ஃபெச் யூசர்ஸுக்குள்ள அதுதான் எழுதியிருக்கோம் லாஜிக், ரைட்டா? ஆனால் இப்போ எனக்கு இது எங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம்? எங்கே பிரிண்ட் பண்ணலாம்ப்பா? ஹெடரில் பிரிண்ட் பண்ணலாமா, இங்கே பிரிண்ட் பண்ணலாமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது இது கன்சோலில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு காம்போனண்ட்டில் காமிக்கணும். எந்த காம்போனண்ட்டில் காமிக்கலாம்? இங்கேயா இங்கேயா? அதுவாக சொல்லுங்க. எதில் காமிக்கலாம்? லாகின் இருக்கு அங்க ப்ரோ. இந்த இடத்துல காமிக்கலாமா? சரி, ஓகே. அப்படின்னா எந்த இடத்துல? இங்கே லாகின் காம்போனண்ட்டுக்குள்ளே காமிக்கணும். இங்கே ஒரு லிஸ்ட் போடுறேன், சும்மா நேம் தானே. ஆர்டர் லிஸ்ட் போடலாம். NG ஃபாருக்கு பதிலாக நான் புது ஃபார் யூஸ் பண்ண போகிறேன்ப்பா. ஓகே சரி, இந்த ஐட்டம்ஸ்ன்றது யூசர்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா யூசர்ஸ் தான் வருது லிஸ்ட்டு. பேர் என்ன வேணா வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தானே. இது ஒரு அரேவாக இருக்க போது. அதுக்குள்ளே எப்படி வருது டேட்டா பார்த்தீங்களா?
ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸ் வருது. ஐடி நேம் நேம் நமக்கு தேவை இந்த நேம் மட்டும்தான், ரைட்டா? ஸோ இதுக்குள்ள இப்படி வரும், அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இங்கே வந்துடும். ஃபர்ஸ்ட் எம்டி அரேவா இருக்கும், ஃபெச் ஆகி வந்து இங்கே வந்து அசைன் ஆகிட்டா அதை நம்ம லூப் பண்ணி இங்கே காமிச்சிருவோம். இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றும் யூசர்னு வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொண்டு தரேன் நான் பேருங்க. ஓகே, யூசர் டாட் நேம். ஏன் எரர் வருதுன்னா டைப் ஸ்கிரிப்டில் அது கிளியராக சொல்லணும், நெவர்னு டைப் இருக்கு. நான் போயிட்டு அதை டிஃபைன் பண்ணிடுறேன். இதோட டைப் என்ன, எப்படி டிஃபைன் பண்ணப்பா தெரியுமா? அந்த யூசரோட இன்டர்ஃபேஸை நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன்ப்பா. இன்டர்ஃபேஸ் டைப் ஸ்கிரிப்ட் படிச்சிங்களா? இன்டர்ஃபேஸ் ஐ யூசர் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஒரு யூசர்னா எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி இருக்க போகுது. நமக்கு வர டேட்டா இப்படி தானே இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். அது வந்து ஸ்ட்ரிங்கா நம்பரா அதெல்லாம் போடணும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குப்பா. நீங்கள் இது ஒன்று ஒரு வாட்டியும் எழுத தேவையில்லை. நெட்டில் ஜேசன் டு டிஎஸ்ன்னு போட்டிங்கன்னா, டைப் ஸ்கிரிப்ட்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். நிறைய இருக்கு. ஒன்றும் இல்லாத இதெல்லாம் செமிகாலன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அது போட்டு கொடுத்துரும். புரியுதுங்களா? இதை இங்கே போட்டு கொடுத்து பாருங்க, தனித்தனியாக இன்டர்ஃபேஸ் எழுதி கொடுத்துருச்சு. நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாலாம் போடல, நமக்கு நேம் மட்டும் தான் தேவை. ஸோ நான் இப்போதைக்கு வெறும் இதை மட்டும் எடுத்துக்கிறேன், மிச்சத்தெல்லாம் ஒமிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நார்மலாக ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நம்ம அட்ரஸ் இதெல்லாம் தேவையில்லை எனக்கு இப்போ. ஸோ வந்துருச்சு, எனக்கு இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. இந்த இன்டர்ஃபேஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ ஐ கேன் யூட்டிலைஸ் திஸ் ஹியர். இதோட டைப் என்னது, இப்படி இருக்க போகுது, ரைட்டா? யூசர் அரே ஆஃப் யூசர்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ என்னால் அந்த நேம்ன்றது யூஸ் பண்ண முடியும், எரர் வராது. முன்னாடி வந்து அந்த டைப் வந்து நீங்கள் எதுவுமே போடலன்னு நினச்சிங்க, இங்கே நெவர்னு இருக்கும் பை டிஃபால்ட். ஏன்னா உள்ள எதுவுமே போடலண்ணா, ரைட்டா? ஃபர்ஸ்ட் பை டிஃபால்ட் நெவர்னு இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டே இல்லை அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வரும், எரர் வரும். அதுக்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ யூசர்னு டிஃபைன் பண்ணி போட்டேன். இப்படி தான் இருக்க போகுது அதுக்குள்ள டேட்டா அப்படின்னு டைப் ஸ்கிரிப்டுக்கு சொல்லிட்டேன். அதனால எரர் வராது எனக்கு. சரிங்களா? சரி, இப்போ எல்லாம் ரைட்டு, டிஃபைன் பண்ணிட்டீங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் ஏதாவது வந்திருக்கா? எதுவும் வரல. நான் கிளிக் பண்ணால் வருமா? கன்சோலில் வேணா வருது, ஆனால் இங்கே எதுவும் வர மாட்டேங்குது. ஏன்னா நான் இன்னும் இதுக்கு ஏதாவது அசைன் பண்ணியிருக்கேன். எதுவும் அசைன் பண்ணல. டேட்டா வருது, எங்கே வரைக்கும் வருது? இங்கே வரைக்கும், சர்வீஸ் வரைக்கும் மட்டும்தான் வருது. காம்போனண்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரல நான் இன்னும். ஓகேங்களா? காம்போனண்ட்டுக்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு வர்றது? ஒருவே நம்ம ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணலாமா? இது எப்படிப்பா ப்ராமிஸாக மாற்றுறது? முதல்ல ப்ராமிஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது சொல்லுங்களேன். சொல்லுங்கப்பா. நித்யா, நீங்க சொல்றீங்களா? தெரியுமா உங்களுக்கு? யாருமே படிக்கலையா? ஜாவா ஸ்கிரிப்ட் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஞாபகம் இல்ல சார். தென் வரும் நியூ ப்ராமிஸ்னு கிளிக் பண்ணுமா? சரியா கிளியரா இல்ல சார். ஓகே, வேற யாருக்கும் தெரியாதா? ஹரியரன், ரூபா, ரேவதி, ரஞ்சித், தினேஷ், வந்தனா, மிச்சம் நியூ ப்ராமிஸ் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட். சவுண்ட் பயங்கரமா இருக்கு. எங்க இருக்கீங்க? நியூ ப்ராமிஸ்னு போட்டு ஒரு எக்ஸிக்யூட்டர் போடுவாங்க, அவ்வளவுதான். இது என்ன நீங்க அவ்வளோ கஷ்டப்படுறீங்க எல்லாரும்? ஸோ இதெல்லாம் எடுத்து லாஜிக்லாம் போட்டு அதுக்குள்ளே போட்டுறேன். இந்த ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ரைட்டா? அவ்வளோதான், ப்ராமிஸாக மாற்றிட்டேன். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஃபெச் யூசர் கால் பண்ணால் என்ன வரும்? ஃபெச் யூசர் கால் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன்.
எக்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணேன். எக்ஸோட டைப் என்னதுப்பா? எக்ஸ்ல என்ன இருக்கும்? அந்த யூசர் நம்ம ஃபெட்ச் பண்றோம்ல, ஃபெட்ச் யூசர்ஸ்ல இருக்கிற இது. நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் 1க்கு 2 வாட்டி பார்த்துங்க. ஃபெட்ச் யூசர் கால் பண்ணா என்ன வரும்? என்ன வரும்னா என்ன கொஸ்டின் மீனிங்? ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லி கேட்குறேன். ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் ஆகும். அதுதான் கூட 1க்கு 2 வாட்டி பாருங்கன்னு சொன்னேன். ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் பண்ணிருக்கோம், நம்ம வேற எதுவும் ரிட்டர்ன் பண்ணல. ஓகேங்களா? ப்ராமிஸ் ரிசால்வ் ஆச்சுன்னா மட்டும்தான் யூ வில் கெட் அ டேட்டா. இங்கே பாருங்க, ரிசால்வ்னு கால் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ள தான் டேட்டாவை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூ ஹேவ் டு புட் தென். இங்கே எக்ஸ்ன்றது இப்போ ப்ராமிஸ் தான். ஓகேங்களா? எக்ஸ் டாட் தென் இப்படி போட்டால் இதில் வர்றது தான் உங்களோட யூசர் டேட்டா. அதாவது டேட்டா வரும், என்ன வேணா பேர் போட்டுங்க. இது வந்து நம்ம எதுக்கு அசைன் பண்ண போகிறோம்? this dot users equal to இது, அவ்வளோதான். புரியுதுங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஹேண்டில் லாகின் கிளிக் பண்ண உடனே ஏபிஐ கால் பண்ணிட்டு இருக்கேன். ஏபிஐ கால்லேருந்து வர டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து யூசர்ஸுக்கு அசைன் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் வரணும், ஆனால் எரர் வருது. எங்க கரெக்டு தான் நான் பண்ணிக்கிறதுலாம், ஆனால் எரர் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? என்ன எரரு? கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க, எரர் என்ன காமிக்குதுன்னு. Type unknown is not assignable to type is I user. இது வந்து ஐ யூசரா டைப்பு, ஐ யூசர் ஆஃப் அரே ஆஃப் ஐ யூசர்ஸ். ஆனால் வந்து நீங்கள் ஏதோ ஒரு டைப்பு பேர், ஊரு பேர் இல்லாத அன்னோன் டைப் எடுத்துன்னு வந்து இங்கே அசைன் பண்ணுறீங்கன்னு சொல்லுது. ஆமாம், இதுக்கு நான் டைப்பே சொல்லலையே, அப்போ அதுக்கு தெரியல, அதனால எரர் அடிக்குது. நீ இஷ்டத்துக்கு அன்னோன் டைப் எடுத்துகிட்டு வந்து இந்த டைப்புக்கு அசைன் பண்ணுற அப்படின்னு சொல்லுது. அப்போது இதுவுமே சேம் டைப்பாக இருந்தால் மட்டும்தான் அசைன் பண்ண முடியும். அப்போ நம்ம கரெக்டாக டைப்ஸ் வந்து டிஃபைன் பண்ணணுங்க. ப்ராமிஸ் தானே இது, ப்ராமிஸ்லேருந்து வர்றது என்ன? அது டைப் டிஃபைன். அந்த ஏபிஐல இதுதானப்பா வருது, ஐ யூசர் தானே வருது, அதை தான் டிஃபைன் பண்றேன். ப்ராமிஸ்ல இப்படி டிஃபைன் பண்ணலாம், இதெல்லாம் இப்படி டிஃபைன் பண்ண முடியும்னு யார் சொல்லி கொடுத்தானா? போய் படிச்சு அதெல்லாம் தெரியுது, நீங்களும் போய் படிச்சாதான் தெரியும். டைப் ஸ்கிரிப்ட்ல இப்போ ப்ராமிஸோட டைப் டிஃபைன் பண்ணணும், ரிசால்வ் ஆகிற வேல்யூ ரிசால்வ் ஆகுதுல்ல, அதோட வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னா இப்படி தான் டிஃபைன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல டைப் ஸ்கிரிப்டோட இன்டர்ஃபேஸை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவில் வந்து அது வரும். பாருங்க, தெரியுதா? நான் இதை எடுத்துட்டேன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன இருக்க இங்க வருது பாருங்கப்பா. என்ன டைப் ஸ்கிரிப்ட் யாரும் படிக்கல நினைக்கிறேன், சின்டாக்ஸ் நிறைய தெரியல போல இருக்கு. போய் டைப் ஸ்கிரிப்ட் ஒரு வாட்டி பாருங்க. ஓகேங்களா? இது வந்து இங்க போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டைப் மாறுது பாருங்க. இது பேர் ஜெனரிக்ஸ்னுவாங்க. இது வந்து பை டிஃபால்ட் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ப்ராமிஸ், இந்த இடத்துல பாஸ் பண்ற மாதிரி. ஓகேங்களா? நீங்க போய் படிச்சாதான் தெரியும் உங்களுக்கும். சரி, எனிவே நமக்கு தேவையானது முடிஞ்சது. இப்போ வர டேட்டாவோட டைப் என்னது? ஐ யூசர். ரைட்டா? ரிசால்வ் வர டேட்டாவோட டைப் நான் வச்சுட்டேன். அங்கே வச்சதால அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைப் எடுத்துக்குது. இங்கே டேட்டா வந்து அசைன் பண்ண முடியுது. இப்போ நமக்கு அவுட்புட் வரணும் கம்பைல். வந்துச்சா? ஓகேங்களா? எனி டவுட்? சரி, இதை ஏன் நான் காம்போனன்ட்லேயே இதை எழுதிருக்கலாமே, இவ்வளோ மெனக்கட்டு நான் ஏன் இங்கே எழுதியிருக்கேன்? என்னப்பா இது ஏன் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன்? கம்முன்னு இதை எடுத்துகிட்டு போயிட்டேன், இங்கே காம்போனன்ட்லேயே போட்டிருந்தேன், இவ்வளோ தலைவலியே இல்லையே. இது இந்த லாஜிக் எடுத்து போயிட்டு அதை நான் இங்கே வச்சு தொலைச்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் இங்கே வச்சிருக்கலாம். ரைட்டா? இந்த இடத்துல இங்கே போட்டுட்டு ஆனா இங்க வச்சு நம்ம வேற காம்போனன்ட்ல எடுத்து காம்போனன்ட்ல ஆக்சஸ் பண்ண முடியாது. ரைட்டா? இதே டேட்டா வேற எங்கேயாவது தேவைப்படுனா, நான் 2 ரூல் சொன்னேன் எதெல்லாம் நம்ம சர்வீஸ்குள்ள வச்சுக்கலாம்னு. ஒன்று, ஒரு காம்போனன்ட்டை விட அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம் ஏதாவது ஒரு லாஜிக்னா அதை அங்கே வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா நம்ம ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணால் மறுபடியும் எடுக்க தேவையில்ல. ஸோ அதனால இங்கே வந்துச்சு. ஆனால் இங்கே நான் இங்கே மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன், ஹெட்டரில் தேவையில்லையே.
இன்னொரு ரூலும் சொன்னேன், எதெல்லாம் யூஐக்கு ரிலேட்டட் இல்லாத லாஜிக்கோ அதெல்லாம் அங்க போட்டுடலாம், குப்பை கடங்கு அது அங்க எடுத்துட்டு போய் போட்டுடலாம் ஸ்டோர் ரூம்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதாவது இந்த ஏபி கால் போறது வர்றது இதெல்லாம் எதுக்கு? அதுக்கு இந்த ஜேசன் டாட் பார்ஸ் இதெல்லாம் காம்போனன்ட்டுக்கு எதுக்கு? காம்போனன்ட்டுக்கு தேவை அந்த டேட்டா, ரைட்டா? இது மட்டும் தான் தேவை அதுக்கு. ஸோ இங்க நீ போட்டுருந்தனா தேவையில்லாம ஒரு குப்பை இவ்வளோ ஒரு 10 லைன் வந்து அனாவசியமா காம்போனன்ட்ல எழுதணும், ரைட்டா? ஆமாம். காம்போனன்ட்டுக்கு ஏபி கால் இருந்து டேட்டா வந்தா என்ன, எங்கிருந்து வந்தா என்ன, அதுக்கு தேவை டேட்டா. நீ ஹார்ட் கோட் பண்ணா வேணா நான் சொல்லும் அது சொல்லுமாப்பா? அது இங்க நீ ஒருவேளை நீயே வந்து நேம்னு போட்டனா வேணாம்னா சொல்லு போது அது அப்படி சொல்லாது, ரைட்டா? அப்போ காம்போனன்ட்டுக்கு கேரக்டர், அதாவது அதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து காம்போனன்ட்ல வைக்க வேணாம், அதெல்லாம் நம்ம வெளியில வச்சுக்கலாம், சரிங்களா? நீட்டா இருக்கும் நம்ம காம்போனன்ட் பார்க்கறதுக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங். இன்னும் அசிங்கா வெயிட் யூஸ் பண்ணா இன்னும் நீட்டா எழுதலாம். இது பாருங்க, ஓகேங்களா? அவ்வளவுதான், லாஜிக் முடிஞ்சது. ஸோ நான் சொல்ல ரூல் படி நம்ம எதுக்கு அங்க வைக்கிறோம்னு தெரியுதா இந்த சர்வீஸ், ஐ மீன் அஜாக்ஸ் கால் கோடு? ஏன்னா அது காம்போனன்ட் தேவையில்லை, அதனால நாங்க வெளியில வச்சிருக்கேன். சரிப்பா, இது அஜாக்ஸ். நம்ம அஜாக்ஸுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை 4-5 லைன் எழுதணுமா அப்படின்னா அதுக்கு கூட ஆங்குலர் வந்து சோம்பேறித்தனம் படக்கூடாது, ஐ மீன் நம்ம பசங்க எல்லாம் சோம்பேறி அப்படின்னு அதுக்குமே ஒரு சிம்பிளா ஒரு லாஜிக் கொடுத்துட்டான், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஏபிஐ கால் பண்றதுக்குன்னே ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்கான், ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணா இதெல்லாம் நம்ம எதுவுமே எழுத வேணாம், ஒரே லைன்ல இது எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் பாருங்க. சரி, இதே ஏபிஐ காலை எப்படி ஆங்குலர் யூஸ் பண்ணி ஆங்குலரோட ஹெச்டிடிபி சர்வீஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆங்குலர் வந்து சர்வீஸ் கூட கொடுக்குது, காம்போனன்ட் மட்டும் இல்ல, அவனே பில்டினா ஹெச்டிடிபி சர்வீஸ் கொடுக்குறான். அந்த சர்வீஸை நான் எப்படி யூஸ் பண்றது? சரி, சர்வீஸ் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல இன்ஜெக்ட் பண்ணணும், பண்ணணும். ரைட்டா? இன்ஜெக்ட் பண்ணணும். இன்ஜெக்ட் பண்ணாதான் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அத்தன்டிகேஷன் சர்வீஸ் நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்றேன், ரைட்டா? ஸோ அதே மாதிரி ஹெச்டிடிபி சர்வீஸை நான் இன்ஜெக்ட் பண்ணணும். சும்மா பேர் வச்சுக்கிறேன், ஹெச்டிடிபின்னு வச்சுக்கிறேன், இன்ஜெக்ட். சரி, இது அந்த சர்வீஸ் நீ எங்க எழுதி வச்சிருக்க? நீ எழுதி வச்சிருக்க? ஆப் சர்வீஸ் நான் எழுதியிருக்கேன், நான் இன்ஜெக்ட் பண்ணேன். ஹெச்டிடிபி சர்வீஸ் நீ எழுதியிருக்க? இல்ல. அப்போ முதல்ல வந்து மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். ஹெச்டிடிபி மாடியூல் இருக்கும். ஹெச்டிடிபி மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். அது வந்து நம்ம மொத்த அப்ளிகேஷனுக்கும் காமனா ஒரு பிளேஸ்ல போட்டுடலாம்ப்பா. இதெல்லாம் இந்த காமனா இருக்கிறதுலாம் ப்ரொவைட் ஹெச்டிடிபின்னு போட்டுடலாம். இங்க ப்ரொவைடர்ஸ் இருக்கு. இந்த புதுசுல முன்னாடிலாம் மாடியூல் இருக்கிறப்ப ஹெச்டிடிபி கிளைண்ட் மாடியூல் ஒன்று இம்போர்ட் பண்ணோம், இப்போ அது தேவையில்லை. ப்ரொவைட் ஹெச்டிடிபி கிளைண்ட் இது கால் பண்ணீங்கன்னா இது மொத்த அப்ளிகேஷனுக்கு சேர்த்து இன்ஜெக்ட் பண்ணிடும், காமனா மொத்த ரூட்ல, ஓகேங்களா? சரி, இது வந்து ஒரு மாடியூல் மாதிரி தான்ப்பா, புரியுதுங்களா? இப்போ நான் கால் பண்ணியிருக்கிறது ஒரு மாடியூல் தான், ஆனால் மொத்தமாக குளோபலாக இம்போர்ட் பண்ணும், மொத்த அப்ளிகேஷனுக்கு சேர்த்து காமன் பிளேஸ் இது, ரைட்டா? ஸோ இங்கே போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும், மொத்தம் அப்ளிகேஷன் எங்கே தேவைப்படாலும் இங்கே போட்டால் ஒர்க் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ ப்ரொவைட் ஹெச்டிடிபி கிளைண்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா ஹெச்டிடிபி மாடியூல்னு ஒன்று இருக்கு, அதை வந்து தெரியுதா? அதுலயே வந்து இப்படி இருக்கும் ஒன்று. ப்ரோ மற்ற எல்லா மாடியூல்ஸும் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணலாமா ப்ரோ? என்னது? மற்ற மாடியூல்ஸ் எல்லாம் இப்படி பண்ண முடியாதுப்பா. ஏன் இது சில விஷயங்களை மட்டும் இப்படி கான்ஃபிகர் பண்ணிருக்காங்கன்னா மொத்தமா குளோபலா அப்ளிகேஷன் மொத்தத்துக்கும் சேர்த்து பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? இது ஆக்சுவலி நீங்க ப்ராப்பரா பழைய மெத்தட் மாடியூல் கிரியேட் பண்ணி பண்ணுவோம்ல, அந்த இடத்துல இருந்திருந்தா இதை தான் எடுத்து போட்டிருப்போம், புரியுதுங்களா? சரி, ஓகே, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இருங்க, விட்டுருங்க, இது விட்டுருங்க. சரி, இப்போ இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொன்னல, ஒரு ஹெச்டிடிபி சர்வீஸை நான் இன்ஜெக்ட் பண்ண போறேன், ரைட்டா? அதுக்குள்ள என்ன மெத்தட்லாம் இருக்க போகுதுன்னு அப்புறம் பார்க்கலாம். சர்வீஸ் இன்ஜெக்ட் பண்றப்போ எப்படி பண்ணணும்? நான் இங்க பண்ண போறேன், இப்போ லாகின் காம்போனன்ட்ல பண்ண போறேன். இப்போ கிளியரா பண்ணிக்கலாம், வாங்க பாருங்க. இன்ஜெக்ட் பண்றது எப்படிப்பா?
நல்லா கவனிங்க. ஹெச்டிடிபின்றது ஒரு சர்வீஸோட நேம்னு சொல்லிட்டேன். அப்போ நான் இன்ஜெக்ட் பண்ணலாம் ரைட்டா? ஹெச்டிடிபி நீங்க இன்ஜெக்ட் பண்றேன். எப்படி பண்ணும் இன்ஜெக்ட்? http client module சாரி client இதுதான் அந்த சர்வீஸோட பேர் http client. சரி, நான் ஒரு சர்வீஸ் இன்ஜெக்ட் பண்ணோம்னா நான் எழுதியிருந்தா இப்படி பண்ணலாம். ஆனா வந்து நான் என்னோட அப்ளிகேஷன்ல எழுதல. புரியுதுங்களா? அது வந்து ஆங்குலர் எனக்கு ப்ரொவைட் பண்ணுது, வேற பேக்கேஜ்ல இருக்கு. அப்போ முதல்ல அது எந்த மாடியூல் இருந்து வருதோ அந்த மாடியூல் நான் இங்க போடணுமா இல்லையா? ஆமா ப்ரோ. ஓகே, மாடியூல் இம்போர்ட் பண்ணு. இப்போ லாஜிக்கலா இருக்கா? நம்ம எப்போ கத்துக்கிற மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? ஓகே ஓகே. ஓகே. இங்க போடல பாருங்க, நான் இங்க எல்லாம் எதுவும் போடல. புரியுதுங்களா? சரி, இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல. நம்ம எப்பயும் பண்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஏதாவது தேவைன்னா ஃபார்ம்ஸ் மாடியூல் தேவைன்னா ஃபார்ம்ஸ், HTTP கிளைண்ட் மாடியூல் தேவைன்னா அதான் இந்த சர்வீஸ் வேணும்னா அந்த சர்வீஸ் எதில் போட்டிருக்காங்க, இந்த மாடியூல்ல தான் எழுதியிருக்காங்க. அதனால நான் முதல்ல அதை இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அந்த கான்ஃபிக்லாம் விட்டுருங்க அது. ஓகே சரி சரி. இப்போ இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல சில மெத்தட்ஸ் இருக்குப்பா. this டாட் http டாட் கெட்டு புட்டு போஸ்ட்னு இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கெட்டுன்னு கால் பண்ணீங்கன்னா கெட் மெத்தட் போகும், அது கால் கெட் கால் நடக்கும். ஓகேங்களா? புட்டு கால் பண்ணீங்கன்னா புட் கால் போகும், அந்த மாதிரி. இது ஒரு அப்சர்வபிள் ரிட்டர்ன் பண்ணும். சரி சரி, இப்போ இது புரியுதுங்களா என்னன்னு? HTTP கிளைண்ட்ல ஒரு கெட்னு ஒரு சர்வீஸ் மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் கால் பண்ணா கெட் கால் ஏபிஐ கால் போகும், அஜாக்ஸ் கால். அதாவது இந்த கோடெல்லாம் அவன் எழுதி வச்சிருப்பான். ஃபெச் யூசர்ஸ்ல நீங்க இப்போ என்ன எழுதிருக்கீங்களோ அது அப்படியே அவனும் எழுதி வச்சிருப்பான். ஸோ நம்ம அதெல்லாம் எழுத தேவையில்லை. ஆனா இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணது இது அப்சர்வபிளா ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் அப்சர்வபிள் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? சப்ஸ்கிரைப் போட்டுருக்கணும், இங்க டேட்டா வந்துடும், அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓகே தானே? கன்ஃபியூசிங்கா இருக்கா? இது கிளியரா இருக்கா? என்ன ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சொல்லுங்க. நான் ஒன்றும் பண்ணலப்பா. நம்ம எப்படி சர்வீஸ் எழுதணுமோ அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஒரு சர்வீஸை எடுத்து யூஸ் பண்றேன், அவ்வளவுதான். உனக்கு டைம் மிச்சம். ஓகே. அந்த சர்வீஸ்க்குள்ள என்ன மெத்தட் இருக்கு, கெட் இருக்கு, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா நான் படிச்சிருக்கேன், நீங்களும் போய் படிக்கணும். எங்க சர்வீஸ் HTTP கிளைண்ட் சர்வீஸா போய் அதை பத்தி போய் படிக்கணும். அப்பதான் அதுல இன்னும் என்னென்ன மெத்தட் இருக்குன்னு தெரியும். இந்த இங்க இருக்கு தெரியுதுங்களா மெத்தட்ஸ்? ரெக்வஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு, டெலிட், கெட், ஹெட், இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? HTTP மெத்தட்ஸ். உங்களுக்கு என்ன தேவை, இது என்ன பண்ணணும்னு போய் படிக்கணும் முதல்ல. என்ன என்ன எழுதிருக்காங்கப்பா இந்த சர்வீஸ் எதுக்கு யூஸ் ஆகணும் எழுதிருக்காங்க, இதை பத்தி பாருங்க. பெர்ஃபார்ம்ஸ் HTTP ரெக்வஸ்ட், அதாவது அஜாக்ஸ் கால் பெர்ஃபார்ம் பண்ணுமா. திஸ் சர்வீஸ் இஸ் அவைலபிள் ஆஸ் an இன்ஜெக்டபிள் கிளாஸ், அதாவது சர்வீஸா ஆங்குலர் சர்வீஸா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. வித் த மெத்தட்ஸ் டு பெர்ஃபார்ம் HTTP ரெக்வஸ்ட். ஓகேங்களா? அதாவது கெட்டு புட்டு போஸ்ட் எல்லாமே இருக்குன்னு சொல்றான். அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம், இங்க போய் பார்க்கலாம். ஓகேங்களா? படிக்கலாம். இல்லை நார்மலாக நெட்டில் போயிட்டு இன்னும் கிளியராக ஆர்டிகல்ஸ் டியூட்டோரியல்ஸ் இருக்கும். அதாவது தெரிஞ்சுக்கணும்னா அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, புரியுதுங்களா? சிம்பிளாக தான் இருக்குது, தெரியுதா? ஹவு டு யூஸ் HTTP கிளைண்ட் இன் ஆங்குலர். இந்த இன்ஜெக்ட் பண்ணியிருக்கானா HTTP கிளைண்ட்னு,
கெட்டுன்னு கால் பண்ணிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி புட்டு போஸ்ட்னு கால் பண்ணலாம். இப்போ அதுல மற்ற பராமீட்டரும் இருக்கும். அதனால நீங்க எங்க வேணா படிங்க, டீட்டெயிலாக ஒரு வாட்டி படிங்க. ஏன்னா இப்போ இதே கெட்ல வந்து பராமீட்டர் பாஸ் பண்ணோம்னா சிம்பிள் தான், அதுவும் பண்ணலாம். இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ல என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு நீங்க தான் படிக்கணும். இது நான் வந்து ஜஸ்ட் அவுட்லைன் கொடுக்குறேன், ரைட்டுங்களா? ஸோ ஒரு சர்வீஸ் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த சர்வீஸ்ல ஆல்ரெடி கெட்டுன்னு மெத்தட் அவன் எழுதி வச்சிருக்கான். அது என்ன பண்ணும், அதுக்கு நீ யூஆர்எல் பாஸ் பண்ணா அந்த யூஆர்எலுக்கு கெட் கால் அனுப்பும். டேட்டாவை இப்படி சப்ஸ்கிரைப் அப்சர்வபிள் ரிட்டர்ன் பண்ணும், எல்லாமே தரும் HTTP கிளைண்ட்ல. ஸோ நான் அந்த அப்சர்வபிள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு டேட்டாவை இதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன எரர் வருதுங்க? Object type is assignable to very few other types. Did you mean to use the any type instead? அதே எரர் தான்ப்பா, இதுக்கு முன்னாடி அன்னோன் வந்தது அதே எரர் தான். இதுக்கு முன்னாடி அன்னோன் டேட்டா எடுத்துட்டு வந்து நீ இதுக்கு அசைன் பண்ணுன்னு சொல்லுது. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் டைப், இது வந்து பை டிஃபால்ட் இந்த கெட் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ஆப்ஜெக்ட்னு டைப் கொடுக்குது போல இருக்கு. இதோ தெரியுதா, டேட்டாவுக்கு ஆப்ஜெக்ட்னு வருது. ஸோ அதனால வந்து நீ ஆப்ஜெக்ட் டைப் எடுத்துட்டு வந்து ஐயூசர்ஸ்க்கு போய் அசைன் பண்ணிட்டு அது முடியாதுன்னு சொல்லுது. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கும் அவன் ஒரு வே கொடுத்துருக்கான், அவன் கஸ்டமைஸ் பண்றதுக்கு. அதுக்குள்ள இருந்து வர டேட்டா என்ன டைப் நீயே சொல்லலாம் முன்னாடி. அதுக்கு ஏபிஐ கால்ல இருந்து வர டேட்டா யூசர் ஆஃப் அரே, புரியுதுங்களா? எரர் போச்சு. அவ்வளவுதான், அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது, புரியுதுங்களா? சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின். எனக்கு இதெல்லாம் வேணாங்க, இந்த சப்ஸ்கிரைப் எல்லாம் வேணாம். இதுல இது வந்து இது நம்ம நார்மலா இந்த சப்ஸ்கிரைப் லாஸ்ட் டைம் எங்க பார்த்தோம் சொல்லுங்க. ஃபார்ம்ல பார்த்தோம் bro. அந்த ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆறப்ப, அதாவது வேல்யூ சேஞ்ச் ஆறப்போ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து அன்சப்ஸ்கிரைப்லாம் ஒன்று போடணும்னு சொல்லியிருந்தேன். ஆமா bro. அது ஏன்னா ஆனா இதுக்கு போட தேவையில்லை, ஏன்னா அது ரிப்பீட்டபிள் அப்சர்வபிள். அர்த்தம் புரியுதுங்களா? ஒவ்வொரு வாட்டியும் நான் டைப் பண்றப்போ வந்துகிட்டே சப்ஸ்கிரைப் கால் ஆகிட்டே இருக்கும் இந்த கால் பேக். ஆனா இங்கெல்லாம் அப்படி இல்லை, இது ஒரு வாட்டி கால் ஆகி அதுவே க்ளோஸ் ஆயிரும். ஏன் சொல்லுங்க? ஏபிஐ கால் என்ன நடக்கும், ஒரு வாட்டி நடக்கும், கெட் பண்ணிக்கும், அதோட முடிஞ்சது, அதோட முடிஞ்சது, ரைட்டா? போயிட்டு வந்துடும், டேட்டா வந்துச்சுன்னா க்ளோஸ். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். இந்த டைப் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இது வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே ஓகே. சரி. சரி, எனக்கு இதெல்லாம் எதுக்கு தலைவலியே? நான் எனக்கு ப்ராமிஸே கொடுத்துருங்களேன், ப்ராமிஸ் ஈஸியாக இருக்குல்ல, அசிங் அவைட்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியுது. நான் அதையே போட்டுக்கிறேன்னு சொன்னீங்களேன், அது கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் அப்சர்வபுளாக ப்ராமிஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த RxJSலேயே ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன், அது யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் வேல்யூ ஃப்ரம்னு ஒன்று இருக்கு. RxJSக்குள்ளேயே லாஸ்ட் வேல்யூ ஃப்ரம்னு இருக்கு, அது யூஸ் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒன் டைம் அப்சர்வபிள்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுங்களை எல்லாத்தையும் ப்ராமிஸாக மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா? ப்ராமிஸாக மாற்றி கொடுத்துச்சு. இப்போ இது வந்து இந்த அப்சர்வபிளை எனக்கு ப்ராமிஸாக மாற்றிடுச்சு. ஓகேங்களா? எனக்கு டேட்டாவை டைரெக்டாக நான் நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். ப்ராமிஸ் வந்துடும்பா எனக்கு இதில் பாருங்க, ப்ராமிஸ் அந்த அப்சர்வபிள் இருந்து ப்ராமிஸை கிரியேட் பண்ணிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நம்ம கோடு மாதிரியே தான் இருக்கு, ரைட்டா? ஆனால் என்ன, இப்போ இனிமேல் இந்த ஃபெச் யூசர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனே தேவையில்லை, ஒரே லைனில் முடிஞ்சிச்சு எனக்கு. புரியுதுங்களா? ஒரே லைன். இந்த ஒரு லைன் கூட காம்பனண்ட்டுக்குள்ளே போடுறது நல்லது இல்லை. நான் எப்பயுமே என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஏபிஐ கால்னாவே அதை இங்கே போட வேணாம், சர்வீஸுக்குள்ளே எழுதணும். ஏன்னா அது காம்பனண்ட்டுக்கு தேவையில்லாத வேலை, ரைட்டா? அது ஏபிஐ கால்லேருந்து வருதோ எங்கேருந்து வருதோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது நமக்கு தேவை, இப்போ இதே விஷயம் தான் நாங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இது கமெண்ட் பண்ணி அப்படியே இது போட போகிறேன், அவ்வளோதான். சரி, இங்கே என்னென்ன மிஸ்ஸிங்க? இந்த HTTP மிஸ்ஸிங், அது இங்கே இன்ஜெக்ட் பண்ணும். அப்போ புரியுதுங்களா? சர்வீஸை வந்து ஒரு காம்பனண்ட்ல தான் இன்ஜெக்ட் பண்ண முடியும்னு அப்படிலாம் இல்லை, இன்னொரு சர்வீஸ்ல கூட இன்ஜெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு சர்வீஸை எங்க வேணாலும் இன்ஜெக்ட் பண்ண முடியும். சரி, இப்போ HTTP கிளைண்ட் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். இங்க என்ன பண்றேன், இங்க இனிமே தேவையில்லை, ரைட்டா? ஏன்னா அங்க இந்த கோட் எடுத்துட்டேன். ஓகே, சரி, அவ்வளவுதானப்பா? புரியுதுங்களா? நான் ஃபெச் யூசர் கால் பண்றேன், ஃபெச் யூசருக்குள்ள ஏபிஐ கால் பண்றேன். ஏபிஐ கால் பண்றதுக்கு என்னோட அஜாக்ஸ் கால் நான் எழுதுறதுக்கு பதிலாக
ஆங்குலரோட ஒரு சர்வீஸ் இருக்கு, சிம்பிளா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். HTTP சர்வீஸ் அவனே வந்து நம்ம இது எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம் படுவோம்னு சொல்லி, இந்த 4 லைன் எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம் படுவோம்னு சொல்லிட்டு அவனே வந்து ஒரு சர்வீஸை கொடுத்துட்டான் API கால் பண்றதுக்கு மட்டுமே. அது பேர் HTTP கிளைண்ட். அதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி, ஒர்க் ஆகுதான்னு மட்டும் பார்த்துடலாம். ஏதோ எரர் கூட ரெட் கலர்ல காமிக்குது, எங்கன்னு தெரியல. க்ளோஸ் எங்க இது க்ளோஸ் ஆகல? எங்கப்பா? லாஸ்ட் நினைக்கிறேன் bro. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு லைன்ல அஜாக்ஸ் கால் எழுதுறதுக்கு ஒரு சர்வீஸ் இருந்ததால எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு லைன்ல என்னோட வேலை முடிஞ்சிச்சு. இவ்வளோ கோட் எழுதுறதுக்கு பதிலாக இந்த லாஸ்ட் வேல்யூ ஃப்ரம் வந்து அந்த அப்சர்வபிள்ல இருந்து ப்ராமிஸை கிரியேட் பண்ணிடுச்சு. இதே மாதிரி நம்ம இங்க பண்ணோம்ல அந்த மாதிரி நீ இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கோ, இல்ல நீயே ப்ராமிஸ் எழுதினாலும் பிரச்சனை இல்லப்பா. அதுலயும் தப்பு இல்லை. ரிசால்வ் ரிஜெக்ட் கீழே இருந்ததுதான். எதை வச்சு நீ அஜாக்ஸ் கால் பண்றன்றது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுதுங்க, புரியுதுங்களா? நீ வந்து நீயே எழுதிக்கிறியா அஜாக்ஸ் காலை, இல்ல அதுல வேற ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா, அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறியா, உன் இஷ்டம் அது. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அதேதான் இங்க வந்து நானா ராவா அஜாக்ஸ் கால் எழுதியிருந்தேன் XHR வச்சு. ஆனா இங்க அந்த HTTP காலை யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்குள்ள வர சப்ஸ்கிரைப் டேட்டாவை ரிசால்வ் பண்ணேன். இவ்வளவு கஷ்டப்பட்ட இல்ல, அது கூட நம்ம எழுதுற வேலை இல்லாம RxJSல ஒரு யூட்டிலிட்டி இருக்கு, அதை யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எல்லாம் ஷார்ட்கட் காமிக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம், உங்க இஷ்டம் தான். நானா இருந்தா கண்டிப்பா ஷார்ட்கட் இருந்தா அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஏன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எழுத போறேன்? சரி, போட்டேன். லாஸ்ட் வேல்யூ ஃப்ரம் போட்டேன். இங்க வந்து அவைட்னு கன்சியூம் பண்ணிட்டேன். இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஒர்க் எரர், ஏதோ எரர் வந்துச்சு, blank பேஜ். என்ன எரரு? நல் இன்ஜெக்டர் எரர். இந்த எரர் வந்தாலே நல்லா ஞாபகிச்சுங்க. என்ன எரர் வந்துருக்கு? ஆத் சர்வீஸ்ல HTTP கிளைண்ட் நல் இன்ஜெக்டர் நோ ப்ரொவைடர் ஃபார் HTTP கிளைண்ட். HTTP கிளைண்ட் நீ இம்போர்ட் பண்ணிருக்க, ஆனா அதுக்கு ப்ரொவைடரே இல்ல, அதாவது எங்கிருந்து வருதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அது ரிப்போர்ட் பண்ணுது. ரைட்டு தானே? நீ HTTP கிளைண்ட் எழுதியிருக்க, எங்க எழுதியிருக்க? இன்ஜெக்ட் மட்டும் பண்ணிருக்க, எங்க எழுதியிருக்க? நீ எழுதல, அது வேற பேக்கேஜ்ல இருந்து வருது. எங்க இருந்து வருது? HTTP கிளைண்ட் மாடியூல் இருந்து வருது. காம்பனண்ட்டுக்குள்ள போடுறப்போ நம்ம இங்க இம்போர்ட்ஸ் இருக்குப்பா, இங்க போட்டுருவோம். ரைட்டா? இங்க போட்டோம், ரைட்டா? ஞாபகம் இருக்கா? இங்க போட்டோமா? ஆமா. போட்டிருந்தேன். என்னன்னு போட்டேன்? HTTP கிளைண்ட் மாடியூல் போட முடியுது. சரி, ஆனா இது 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 இங்க இன்ஜெக்ட் பண்ணா ஓகே. ஆனா வந்து நான் இப்ப சர்வீஸ்க்குள்ள எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன். அப்ப அங்கேயும் இதே மாதிரி போட முடியுமா? பார்க்கலாமா? போட்டு பார்க்கலாம். இங்க ஒர்க் ஆகுமா? இங்க பாருங்க. இதுல அந்த மாதிரி ஒரு வேவே இல்லையா, காம்போனன்ட்ல மட்டும் தான் அந்த மாதிரி பண்ண முடியுமா. அதனால அதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா மொத்தமா இது மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ்க்குலாம் இங்கேயே கொடுத்துருக்கான். புரியுதுங்களா? இப்ப புரியுதா நான் எதுக்கு இங்க போடுறேன்ட்டு? ஏன்னா இது எனக்கு இங்க தேவையில்லை. ஒருவேளை காம்போனன்ட்ல தேவைப்பட்டா நீ போட்டுக்கலாங்க, அந்த மாதிரி தப்பு இல்லை. ஒர்க் ஆச்சு பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி? ஸோ அது வந்து இது வந்து சர்வீஸ்ல நான் இன்ஜெக்ட் பண்ணோம். இந்த சர்வீஸ் இன்ஜெக்ட் பண்றதுக்கு இங்க இம்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது அந்த மாடியில, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி லாஜிக் இல்லாதால அதுக்கு தான் அவன் வந்து ஆல்டர்னேட்டிவா நமக்கு வந்து அங்க போடுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான். அப்போ எல்லாத்துக்குமே அந்த மாதிரி போட முடியுமான்னா அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே அவன் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இங்க விட்டுருக்கான். ஓகே, இது போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஏபிஐ இன்னைக்கு என்னென்ன படிச்சோம்? சர்வீஸ் எப்படி எழுதணும், அதை எப்படி இன்ஜெக்ட் பண்ணணும், ஆங்குலர்ல HTTP சர்வீஸ் எப்படி யூஸ் பண்ணணும் இன்ஜெக்ட் பண்ணி. ஓகேங்களா? ஓகே.
சரி, இந்த ப்ரொவைடட் கிளைண்ட் கண்டிப்பா போடணும். அப்பதான் வந்து அதை யூஸ் பண்ண முடியும் நம்ம அப்ளிகேஷன். ஏன்னா அது ஆங்குலர் கொடுக்கறது, நம்மளது இல்லை, நான் எழுதல. சரி, இன்னொன்னு. சரி, இது பப்ளிக் பிரைவேட் ரெண்டு இருக்கு தெரியுமா ஜாவாஸ்கிரிப்ட்ல? பிரைவேட்னா வந்து ஹேஷ் போடணும் தெரியும்ல. இது பப்ளிக்கா வைக்கலாமா பிரைவேட்டா வைக்கலாமா? நான் வந்து பப்ளிக்கா வச்சாலும் தப்பு இல்லை, ஆனா வந்து நான் எப்பயுமே பிரைவேட்டா தான் வைக்க சொல்லுவேன். ஏன்னா இதை வந்து நீங்க இருங்கப்பா, இந்த கிளாஸை விட்டு வெளியில எங்கேயாவது இந்த HTTP வேரியபிள் நீங்க அதாவது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறீங்களா? இல்ல bro. சரி, இது யூஸ் பண்ணுவோம். காமிக்கிறோம் ரைட்டா, ஒரு 2 இடத்துல டிஸ்ப்ளே பண்றோம். ஓகே. ஹலோ, இஸ்லாகின் யூஸ் பண்றோம். செட் ஆஸ் லாகின் இது யூஸ் பண்றோமா? யூஸ் பண்றோம் ப்ரோ. அது எங்க யூஸ் பண்றோம்? லாகின் காம்போனன்ட்ல யூஸ் பண்றோம். லாகின் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக்கா இருந்து தான் ஆகணும், அப்பதான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா இது நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல, அப்போ பிரைவேட்டா மாத்திடலாம். ஏன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்? ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் குட் ப்ராக்டிஸ். எதெல்லாம் வெளியில தேவையில்லையோ அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, பிரைவேட்டா வச்சிருங்க. சரிங்களா? இங்க மட்டும் இல்ல, காம்போனன்ட்ல நீங்க ஏதாவது ஒன்று கிரியேட் பண்றீங்கன்னா கூட, எங்க இது காம்போனன்ட் கூட இப்போ ஆத்துன்ற வேரியபிள் வந்து நான் இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எங்க ஆத் இஸ் லாகின், அதனால பப்ளிக். ஒருவேளை எனக்கு இந்த இது வந்து நான் பப்ளிக்கா அதாவது யூஸ் பண்ண போறது இல்லை டேக் டெம்ப்ளேட்லனா, கண்டிப்பா டெம்ப்ளேட்ல யூஸ் பண்ணாத எல்லாமே வந்து பிரைவேட்டா தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண முடியும்னா, நாளைக்கு நான் ஏதாவது ஒரு கோடை வந்து இங்க தூக்கிட்டேன், அப்போ இந்த வேரியபிள் யூஸ் பண்ணலன்னா எனக்கு கிளியரா தெரியும் பாருங்க, டிம் ஆயிடும். அப்போ நான் ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியா அன்யூஸ்டு கோடுன்னு. நீங்க பப்ளிக்கா வச்சீங்கன்னா அது நமக்கு நான் யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் அது இப்படிதான் காமிக்கும். சரியா? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் குட் ப்ராக்டிஸ். If you are not going to use a variable outside the class, then always make it private. Hash போட்டா ஜாவாஸ்கிரிப்ட்ல private property ன்னு அர்த்தம். அது புது ஃபீச்சர் படிங்க தெரியலனா. அல்லது அட்லீஸ்ட் டைப் ஸ்கிரிப்ட்ல private ன்னு இருக்கு, அதையாவது யூஸ் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான்ப்பா. சரி, இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கூட வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த ஃபார்ம் பில்டர் எல்லாம் பாருங்க, அது எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு பாருங்க. ஃபார்ம் பில்டர் யூஸ் பண்ணி நீங்க எழுதின பில்டு பண்ணீங்களா, அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபார்ம் பில்டர் யூஸ் பண்ணி மாத்திருங்க எல்லாத்தையும். சரிங்களா? மாத்திட்டு அப்லோட் பண்ணுங்க. ஓகே.